ஹாய் ப்ரோ, வெல்கம் டு டே 11 ஆஃப் என் வாழ்க்கை தத்துவம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தானால விளையாம தசையாடுதுன்ற டாபிக் வச்சு நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு வீடியோஸ் போட்டு ஒரு 4 to 5 டேஸ் ஆயிருக்கும் லிட்டரலி. ஏன்னா நான் வந்து என் ஊருக்கு வந்திருக்கேன். ஹாஸ்டல்ல இருந்து என் ஊருக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு நைட்டு கிளம்பிருவேன். ஸோ அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு தானால விளையாம தசையாடுதுன்ற டாபிக் பத்தி பார்த்துடலாமா? ஸோ இது வந்து பொதுவா வந்து தமிழ்ல வந்துட்டு ஒரு இருக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது என்னன்னா, தானாட விளையாம தசையாடு. அதாவது ஒருத்தன் அமைதியா இருந்தாலும் இன்னொருத்தன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்றதுதான் இதோட வழக்கு. இங்க தான்றது வந்துட்டு நம்மளையும், தசைன்றது வந்து நம்மள மேனிபுலேட் பண்றவங்களையோ இல்ல வந்துட்டு நம்மள பேச விடாம ஒருத்தவங்க பேசுவாங்கல்ல, அதையும் வந்துட்டு உருவகப்படுத்தி பேசக்கூடியது. சோ இதுல வந்துட்டு இப்ப வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். சோ பாசிட்டிவ் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு ஃபேமிலில அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அதுல தம்பிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது தம்பி ஓடியே போய் அவன் அண்ணன்ட்ட போய் பேசுவான். இந்த மாதிரினா என்ன இந்த மாதிரி ஒருத்தன் வந்து வம்புழுக்கிறான். அதாவது எங்க ஊர் சைடு வம்புழுக்கிறான்போ, நீங்க தான் வந்துட்டு உரண்டை இழுக்கிறான்ற மாதிரி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி அதை சொல்லும் போது அண்ணன் போயிட்டு தன்னோட தம்பிக்கு பதில் அவன் போய் அந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணி அவன் போய் பேசுவான்ல. அதுதான் வந்துட்டு தானாட விளையாம தசையாடுது. இங்க தான்றது தம்பியாவும் அந்த தசைன்றதை நம்ம வந்துட்டு அண்ணனாவும் உருவகப்படுத்திக்கிறோம். ஓகேயா? சோ இப்ப வந்து நெகட்டிவ் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட பாத்துக்கலாம். என்னன்னா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கு. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்க. அதுல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு ஒரு குட்டிய ஒரு வாக்குவாதம் வந்து நீங்க வந்து பேசுறதை நிறுத்திடுறீங்க. சோ இதான் சாக்குன்னு உள்ள நுழைஞ்சு எட்ரா கைப்புள்ளன்ற மாதிரி வந்துட்டு உங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக உங்க ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா ஒரு கேங் மேனிபுலேட் பண்ணிடும். ஒருத்தனும் இந்த 2 பேரும், அது யாரோ என்ன இருக்கட்டும், மேனிபுலேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டு தானே அப்ப பேசலாமே நீங்க நினைச்சு போவீங்க. அப்படி போகும் பட்சத்துல நீங்க வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு கேப்பே கொடுக்காம அந்த ஒருத்தனோ 2 பேரும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட ரெப்ரசென்ட் பண்ணி அந்த இடத்துல பேசணும். நீ யார் இங்க வந்து பேசுற, நீ எதுக்கு இப்போ வந்து பேசுற அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடஸ் அவங்க வந்து காட்டுவாங்கல்ல. அதுதான் வந்துட்டு இங்க வந்து தானாட விளையாம தசையாடுது. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நம்ம மாதிரி டீனேஜர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கும் லிட்டரலி. கண்டிப்பா எனக்கும் நடந்திருக்கு. நான் வந்துட்டு அதை வந்துட்டு எனக்காக நீ யார் பேசுறதுக்கு, என் ஃப்ரெண்ட் என்ன பேச வரா நான் பேசிக்கிறேன்னு சொல்லி நான் வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிருவேன். சோ நீங்களும் அப்படி இருங்கன்னு தான் சொல்றேன். இந்த மாதிரி தசையை வந்து ஆட விடக்கூடாது. நல்ல தசை ஆடலாம். அண்ணன் மாதிரியான நல்ல தசை ஆடலாம். இவங்கள மாதிரியான இந்த மாதிரி புள்ளிக்கான தசையை வந்து ஆடவே கூடாது. அத நறுக்கி எறிஞ்சிடணும். ஓகேயா? சோ வந்துட்டு நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க. தப்பா சரியான்றது வேற யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க தேவையில்ல. சோ இதுதான் எனக்கு சொல்ல வருது. யாருக்கிட்டையும் நீங்க போயிட்டு உங்களுக்கு சண்டை வருதுன்னா யாருக்கிட்டையும் போய் வந்து மேனிபுலேட் ஆகிராதீங்க. ஓகே? மீட் யூ ஆல் ஆன் தி நெக்ஸ்ட் டே ஆஃப் என் வாழ்க்கை தத்துவம்.